ஐயா வணக்கம். வணக்கம். இந்த 12 ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்றதை நீங்கள் ரொம்ப அழகாக சொல்ல போகிறீங்க. அதுக்காக நான் வந்திருக்கேன். சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்க போகுது? 2026 பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும், சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கின்றோம். காரணம் கர்மாவினுடைய பலன். இன்று செய்த தவறை விட என்றோ செய்த தவறுக்கும் இன்று நாம் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த வருடத்துடைய இறுதியில் தான் ராகு கேது பயிற்சியை சந்திக்க போட்டுக்கிட்டோம். இடையில தானங்க இந்த ஒரு பயிற்சி. குரு பகவான் என்னுடைய அனுபவத்தில் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். மண்ணும் பொண்டாகும், பட்ட மரம் துளிர்க்கும், அளந்து கொண்டே போகலாம். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிராமத்தில் சொல்லுவாங்க, தாயோடு சுவை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, மனைவியோடு மானம் போச்சு, குருவோடு எல்லாம் போனது என்பார்கள். இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒரு வல்லமை குரு தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் குரு ஒருவனதே நம்மை பெற்றெடுக்காத தாய் தந்தை. அப்படிப்பட்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சி வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மே மாதம் 26, திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம். குரு பெயர்ந்தால் என்ன, சனி பெயர்ந்தால் என்ன, அல்லது ராகு பெயர்ந்து தான் நகர்ந்தால் என்ன, நம் வாழ்வில் எதுவும் நகர்வதே இல்லையே என்று கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நவ கிரகங்களும் நம்ம உடம்புல தாங்க இருக்குது. தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை எந்த காலத்திலும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். என்னுடைய அனுபவத்தில் ஒரு பழமொழி, ஒரு கவிஞன் சொல்கிறார், ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ரப்பர் மரத்தில் கீறி 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 தான் ரப்பர் வரும். ஆனாலும் அதை பற்றி அது கவலைப்படுவதில்லை. அது மாதிரி வெற்றியை நோக்கி நகருங்கள். இறையரலும் குருவரலும் துணை செய்யும். என் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? எத்தனையோ ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களாகட்டும், சோழி பிரசன்னமாகட்டும் சொல்லி வருகிறேன். அந்த சோழி பிரசன்னத்தை பார்த்தீங்கன்னா எதிர் மூலமாக சொல்ல போகின்றேன் என்று பார்த்தீர்களான இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய எந்த பாதிப்புமே இல்லை. அர்த்தாசனம் சனியோ, ஜென்ம சனியோ, பாத சனியோ, கண்டக சனியோ இல்லாவிட்டாலும் கூட ஏன் கலங்கி போகின்றார்கள், ஏன் நிம்மதி எழுந்து தவிக்கின்றார்கள், ஏன் அனாதை போன்ற ஒரு வாழ்வு வாழ்கின்றார்கள், அதை பார்க்க போகின்றோம். அதற்கிடையில் குரு பகவானை இந்த வருடத்தில் 2026 பார்த்தீங்கன்னா 3 பயிற்சிகள். ஒன்று குரு, இன்று சனி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது. இந்த வருடத்தினுடைய இறுதியில் அதை சந்திக்க போகின்றோம். சனி பகவானுடைய பயிற்சியை நாம் சந்தித்து விட்டோம். அதனுடைய பலனை முழுமையாக அனுபவித்து வருகின்றோம். குரு பகவானுடைய பயிற்சி மிதுனத்தில் இருந்து அவர் கடகம் பயிற்சி ஆகின்றார். கடகம் யாருடைய இடம் என்று பார்த்தால் சந்திரனுடைய இடம். அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் 3 நண்பர்கள், கிரக நண்பர்கள். அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாய், சந்திரன், சூரியன். அந்த வகையில் பார்க்கும்போது அந்த இடத்துல இன்னொரு ரகசியம், யாரும் சொல்லாமல் விட்டார்களா என்று தெரியவில்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கடகத்திற்கு குரு இருக்கின்ற இடத்திற்கு அவருடைய பகைவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் பயிற்சி ஆகின்றார். இது எத்தனை விதமான ஒரு மாற்றத்தை தரும், இதை பற்றி தான் சொல்லணும். சும்மா குரு பகவான் பயிற்சி ஆகிவிட்டார். பயிற்சியானா என்ன, எங்கே பயிற்சியானார்? சந்திரனுடைய இடம். சந்திரனுக்கும் அவருக்கும் சங்கடம்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லை. அங்கே இவரும் 5 பார்த்தா என்ன, 7 பார்த்தா என்ன, 9 பார்த்தா என்ன. அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவானுடைய பார்வை என்று பார்த்தீங்கன்னா 5, 7, 9, 1, 2, 3, 4, 5, 6, 7வது பார்வையாக மகரத்தில் வருகின்றார். எந்த விதமான பலனையும் அனுபவிக்காமல் தவித்து போகின்றார்கள். எல்லாம் இருக்குது. நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குழந்தை, நல்ல தொழில் இருந்தும் ஏன் நிம்மதி இல்லை? ஏதோ இழந்ததை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்றீர்கள். நம்ம கவலைப்படாதீர்கள், அந்த நிலை மாறும். அதைத்தான் நான் மகர ராசிக்கு சொல்ல போகிறேன். ஏதோ கர்மாவினுடைய பாதிப்பு இருக்கும், ஏதோ ஒரு பெண்ணுடைய சாபம் இருக்கும் என்று தான் என் மனம் தோன்றுகின்றது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை என்னுடைய அனுபவத்தில் சொல்கிற, இந்த காலகட்டத்தில் பசுவுக்கு உணவிடுங்கள். ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பசுவுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்து பாருங்கள். ஒருவேளை உணவாவது அப்படி அனுப்பி பாருங்கள். எதுவும் முடியலனா ஒரு கட்டு அகத்திக்கரையாவது கொடுங்கள். அதாவது மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுக்கெல்லாம் ஒரு பாதணி வாங்கி கொடுங்க. உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்வீர்களான சனி பகவானுடைய அற்புதம். சனி பகவான் ஏனும் உங்களுக்கு தரவில்லை. அவர் ஒருவர் தான் இந்த காலகட்டத்தில் உங்களை உயர்த்தி உன்னத நிலையை வைக்கக்கூடியவர். சனியை போல கொடுப்பவரும் இல்லை, சனியை போல கெடுப்பவரும் இல்லை என்பார்கள். அப்போ குரு பகவானால் எனக்கு என்ன பலன்றா, குருவினான முழுமையான பலனை இப்போதாங்க பெற போகிறீங்க. நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குழந்தை, நல்ல தொழில், அத்தனையும் பிரச்சனை. அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் ரணம் ருணம் என்று சொல்வார்கள். ரணம்னா நோய்ங்க, ருணம்னா கடன். அந்த 2லிருந்து விடுதலை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதே நேரம் மூச்சு திணறல் போன்ற சில, அதாவது உடல் சுவாச சம்பந்தமான சில தாக்குதல் இருக்கலாம். காரணம் ராகு. அந்த வகையில் உடல்நிலையில் மிக கவனமாக இருங்கள். யாரையும் எளிதில் நம்பி விடார்கள். நீங்கள் யாருக்கெல்லாம் உதவுறீங்களோ அவனே உங்களுக்கு முதல் எதிரியாக மாறுவான். உங்களுக்கு எதிரி யாருன்னு பார்த்தா நீங்கள் தான்.
கவனமாக இருந்து விடுங்கள். திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் என்று சனி பகவானுக்கு உங்கள் கையினாலேயே அபிஷேகம் பண்ணுங்க. நன்றி. அதே நேரம் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் அங்குதான் இருக்கின்றார். அவர்களையும் வழிபாடு செய்வீர்களானால் அற்புதமான யோக பலனை இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். குரு பயிற்சியோடு குரு பயிற்சியோடு சுக்கிரனுடைய பயிற்சி கணவன் மனைவிக்குள்ளே சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால விட்டு கொடுத்து விடுங்கள். விட்டு கொடுப்பவர் யாரும் கெட்டு போவதில்லை. யார்கிட்டையோ அனுசரித்து போகிறோம், மனைவியோடு அனுசரித்து போவதுக்கு என்ன, அதேமாதிரி கணவனோடு அனுசரித்து போவதற்கு என்ன, கவனமாக இருந்து விடுங்கள், நிதானமாக இருந்து விடுங்கள். அவ்வாறு இருந்து விட்டாலே குரு பகவான் 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரு காலமாக அமையும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோழி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்லுகின்றேன். ஆனாலும் இந்த குரு பேசுகிற ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்க. அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோழி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பேசுகிற ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்க. அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி அவளும் சிரசில் 3ஆம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும்.